சரி பார்த்து உட்காரு. உட்காரு உட்காரு. தாத்தா வா நட. யோ ஆமா, நீங்க போறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா? இல்ல இல்ல, போனதுக்கு அப்புறம் தான் செத்து போட்டாங்க. வயசாயிடுச்சு, என்ன செய்ய சொல்ற? அது சரி, சாமான்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த இரும்பட்டி சாவி இனியும் இஷ்டம் போல செலவு பண்ணு. அம்மாவா அடையாளமே தெரியல. நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் எடுத்து போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். நீ கொடுக்க நீ போய என்ன நீ வேற ஐயா துறை குழாயெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டா இப்படித்தான் பய. ஆமா ஏய்யா நீ எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு இப்ப வர? ஐயாங்கப்பா. ஐயாவா? எத மோகன் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? ஆச்சு. எல்லாரும் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஆனா போறீங்களா? நீங்க போயிட்டு அம்மா கோச்சுக்குவாங்க. சுடுகாடு எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 மைல் தான் இருக்கும். 2 மைல். வெரி ப்ராப்ளம். லைஃப்ல 2 ஃபர்லாங் கூட நடந்ததுல 2 மைல் எப்படா நடக்க சொல்றேன்னு? சுடுகாட்டுக்கு இப்படித்தானே போகணும். ஆமா துறை, இங்க வந்துட்டா நேரா சுடுகாடு தான். ஓ குட். அப்ப பணத்தை நீங்க தூக்கின்னு போங்க, நான் கார்ல பின்னாலேயே வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். போ. இந்த காசு நேரம் மாமா புடி புடிமா. ராமா 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 பின்னடா. ராமா 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 கொஞ்சம் பின்னி பின்னி. என்ன சத்தம் அது? பணம் போது ஏரியா உங்க அம்மா பணத்தை தான் தூக்கிட்டு போறாங்க. வா துறை, எழுந்துரு போலாம். பணம் போகுதா? போட்டு போட்டு போ. மஞ்சளரை குளித்து மாலை பொழுதில்
நறு மஞ்சளரைக்கே புளித்து வேலை மினுக்கிட்டு விழித்திருந்து வேலை மினுக்கிட்டு விழித்திருந்து சூழாகி பெற்றார் வளர்த்தார் பெயரிட்டார் பெற்றார் வளர்த்தார் பெயரிட்டார் பெற்ற பிள்ளை பித்தானால் என் செய்வார்கள் என் செய்வார்கள் என் செய்வார்கள். சந்திரா, ஏனம்மா இப்படி அழுது 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 கொண்டே இருக்கிறாய்? பாலு, இப்பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. அவர் தேசையின் காலடியிலே கிடக்கும் வீணனுக்கு மரியாதை வேறு. பாலு, அவரை ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் வந்த வழி அவ்வளவுதான். வழியாவது வாய்க்காலாவது. குருடனிடம் அகப்பட்ட கோமேதகம் குப்பை மேட்டில் கிடக்காது மார்பிலா புரளும். அந்த மடையனுக்கு நான் எவ்வளவுதான் சொல்வது? அவனை பார்க்க அந்த வஞ்சகி வீட்டுக்கல்லவா போக வேண்டும்? அவள் வஞ்சகி அல்ல, வாழத் தெரிந்தவள். உண்மைதான். தூண்டிற்புழு தனது யமன் என்பது மீனுக்கு தெரிந்திருக்க முடியாதுதான். பாலு, அவளிடம் என்னை ஒரு வேலைக்காரியாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கப் போகிறேன். என்ன, திருடியிடம் பேரமா? கிடைத்த வரையில் லாபம். எவிடன் காதில் விழுவதெல்லாம் கீதம் தானே. சரி, என்னை ஒரு முறை அழைத்து செல்லுங்கள். நான் அழைத்து போகிறேன். அவள் நம்மை மதித்து பேசுவாள் என்றா நினைக்கிறாய்? மதிக்கிறாள், மதிக்கவில்லை. மதிப்புக்காகவா போகிறோம்? கல்லிடம் கனிவை எதிர்பார்க்கிறாய் சந்திரா. என்ன காந்தா, நீ இருக்கும்போது நான் ஏன் 100 மார்க்ல போய் வாங்கணும்? போட்டோம், நீ கொஞ்சம் அப்படி போய் இல்லை. நான் நடந்து காமிக்கிறேன், என் கையில் எப்படி இருக்கு சொல்றியா? இல்ல இல்ல ஐயா ஐயா ஐயா, இது நடையாது. நான் நடக்கிறப்பா. ஐயோ சொல்லி டாட்டா. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்காது. இந்த பாரு, உனக்கும் சூட்டுக்கும் லாய்க்கு மரியாதையா இதை வாங்கின இடத்துல கொடுத்துட்டு பேசாம வேட்டி கட்டு. காந்தா, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியுமா? வந்து சொல்லு. எங்க போற? நம்ம விஷயம் சஸ்பென்ஸ். நீங்களா? சரி. ஏது இவ்வளவு தூரம்? இந்த அம்மா யாரோ? யாரா? யாரென்றா கேட்கிறாய்? நீ இப்போது ஆடி பாடி ஆனந்தம் அனுபவிக்கிறாயே, அந்த அழகு பூங்காவுக்கு சொந்தக்காரி, சூதுக்காரி ஒருத்தியினால் வஞ்சிக்கப்பட்ட அவளை இந்த திருவிடத்திலே உலவும் தீய உருவங்களுக்கு ஒரு முடிவு காண வந்திருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த அழகு சோலையை பாலையா மாற்றி விடுவார்கள் பாதகர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு பரிகாரம் தேட வந்திருக்கிறாள் இந்த பரிதாபத்துக்குரியவள். விளக்கம் போதும் தோழர், சுருக்கமாக சொல்லுமே. கண்ணகி வந்திருக்கிறாள் என்று. மாதவி என்று எண்ணிக்கொண்டாயோ உன்னை? மதியற்றவளை, வானத்தை விற்று மாளிகை கட்டி வாடும் நீ எங்கே? தன் கானத்திலும் எழிலும் கருத்து செலுத்திய காதலனுக்காக சகலத்தையும் துறந்த அந்த உத்தமி எங்கே? பணத்துக்காக படுக்கை துணவர்களை மாற்றும் பணத்தை நீ. தமிழர் பண்பை காக்க புத்தர் பிரானின் அன்பு வழிபற்றிய அணங்கு அவள். உன் உடலை எவ்வளவுதான் அழகு பூச்சால் அலங்கரித்துக் கொண்டாலும் அந்த அன்பு சின்னத்தின் கால் தூசு கூட பெறமாட்டாய் நீ. அதிகம் படித்தவரே, ஆத்திரக்காரரே, கொஞ்சம் நிறுத்துமையா. அன்புடையார் எல்லாம் உடையார் என்ற அறநெறிக்கு மதிப்பிருந்த காலத்தில் வாழ்ந்தவளையா அந்த மாதவி. பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கு சமம், அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இடமே இல்லை என்ற பரந்த மனப்பான்மைக்கு மதிப்பிருக்கும் இந்த காலத்தில் வாழ்பவளையானா? சீமான் வீட்டு திருநாய்க்கு இருக்கும் பெருமை பண்பும் அன்பும் கொண்ட மேதைக்கு இருக்கிறதா இங்கே? இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான பணத்தை
நான் எப்படி சம்பாதித்தால் உமக்கு என்ன? திறமைசாலிகள் எத்தனையோ வழிகளில் அதை திரட்டுகிறார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நான் அதை தேடுகிறேன். கொண்டு வருபவன் கலாரசிகன் கோவலனாய் இருந்தால் என்ன, கண் தெரியாத குருடனாய் இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு ஒன்றுதான். நீங்கள் பணம் சேர்க்கும் வழிகளை பற்றி கேட்க வரவில்லை அம்மா. பறிக்கப்பட்ட என் உரிமையை கேட்டு வந்திருக்கிறேன் தாயே. எனது எண்ணங்கள் மலரும் சோலையாக, இன்பக் கனவுகளின் இருப்பிடமாக, என் வாழ்க்கையில் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய என் கணவரை தாங்கள் அடிமையாக்கி ஆட்டி படைக்கலாமா அம்மா? நானும் ஆட்சி படைக்கிறேன். அவராக வந்து விழுந்து கிடக்கிறார் என் வீடு தேடி. இதற்கு யார் என்ன செய்வது? தன்னந்தனியே வரும் சின்னஞ்சிறார்களுக்கு முதலில் வழிகாட்டி, பின்னர் விளையாட்டு பொம்மைகளை காட்டி, ஏமாற்றி வேறு நாடு கூட்டிச் சென்று விலை பேசும் வேடிகளைப் போல கலைவெறி பிடித்து போன இவளது கணவனுக்கு முதலில் நீ ஆடல் காட்டி, பின்னர் உன் அழகை காட்டி, இப்போது ஊழல் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சுகிறாயேடி உதிரத்தை குடிகேடி. அழகு பேச்சு, அர்த்தமில்லாத வார்த்தைகள், வெறும் கூச்சல். கூச்சல் தான் அம்மா. கொடுமைக்குள்ளாக்கப்பட்டவளின் கூச்சல், அடிமை நிலையில் இருப்பவளின் இறுதி கூச்சல், அழிவை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டவளின் கடைசி கூச்சல். இப்படி வெறும் கூச்சல் போடுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கூச்சல் கூட இல்லாவிடில் என் உடைமை மீது எனக்கு இருக்கும் உரிமை கூட. நீங்கள் அதிகம் படித்தவர்கள், உங்களுக்கு எத்தனையோ பாஷைகள் தெரியும். எனக்கு தாய்மொழி தவிர வேறொன்றும் தெரியாது. என் இதயத்திலும் என் கணவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இடமே இல்லை. உள்ளமோ பறந்து விரிந்தது. இந்த ஏழையின் குரலுக்கு அங்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் தாயே. என் கணவரின் அடிமை தலையை அறுத்து விடுங்கள். அவருக்கு விடுதலை தாருங்கள். இல்லாவிடும் என்னையும் அவரோடு சேர்ந்து வாழ்விடுங்கள். இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாகவாவது நியமித்து விடுங்கள். அம்மா, என் கணவரை ஒரு முறை பார்த்து விட்டாவது போகிறேன் அம்மா. பார்க்கத்தானே வேண்டும், வா. மிஸ்டர் மோகன், பார்த்தாச்சா? போருமா? ஏறிங்கு வந்தாய். ஏன் இவளை உள்ளே விட்டாய்? இவளுடன் பேச எனக்கு இஷ்டமில்லை. உடனே அவளை வெளியே அனுப்பு. அக்கா, ஒரே ஒரு வார்த்தை. வார்த்தை? ஐயோ, வம்புக்கு வருகிறாளே. காந்தா, போலீஸை கூப்பிட்டு உடனே வெளியே அனுப்பு. ஐயோ அக்கா, உங்கள் உள்ளத்தை சீக்கத்தை கலந்து விட்டார்களே. இந்தாம்மா, இந்த ஒப்பாரி எல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்க. மரியாதையா அந்த இடத்தை விட்டு இப்போ போயிடு. ஏம்மா, நீயும் ஒரு பெண் தானே? எனக்கு மனசு ஒண்ணு இல்லையா? நான் பொண்ணுதான். ஆனா அந்த நேரத்துல அடுத்த வீட்டுக்காரனோட அப்படி ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு புருஷனை தேடுறதா நீலி கண்ணீர் வடிக்கிற பிடாரி இல்லனா? ஏமா கலாராணி, உனக்கு ஏமா பாரா மரியாதை தெரியாம நிறுத்தണം. மரியாதையின் ரூபமா பேசுகிறது? ஏண்டா மானத்தை விட்டவனே, உன் மனைவியின் கற்பை காட்டுக்கு உடலை விற்கும் இந்த கள்ளி கேவலப்படுத்திய போது இல்லாத மரியாதை, உன் பத்தினியின் கண்ணீர் இந்த பரத்தையின் பாதத்தை நினைத்த போது உள்ளே கலாதேவியின் உடைகளை தலவை செய்து கொண்டிருந்த உனது மரியாதை இப்போது மட்டும் எங்கிருந்தடா ஓடி வந்தது? இப்போது உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. இதை விட கொடும் துன்பத் தீயிலே துடிக்கும் புழுவடா உன் மனைவி. பார், நன்றாக பார். கல்யாணம் என்ற கோயிலுக்கு பலியிடப்பட்ட இந்த கண்ணியின் கண். நான் சொல்வதை கேள் மோகன். உலக வியாதிகளுக்கு இருப்பிடமும் உண்பர்களின் உறைவிடமுமான இந்த பரத்தையின் மடம் இறுதியிலே உன் உடலின் உயர்வையும் கையில் உள்ள காசையும் பறித்துக் கொண்டு நடுத்தரவிலே விட்டுவிடும் என்பதை மறவாதே. அவமானம், அவமானம். காந்தாவிற்கு வெற்றிகரமான அவமானம். முட்டாள், அவளுடைய தன்மை உனக்கு தெரியுமா? கூட வெளியே. மோகன், உனது செய்கை செய்கை. அத்தான், அத்தான், ஓடி வெளியே. அத்தான், அத்தான். உங்க முன்னால இன்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசினார். நீங்க கேட்டுக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. அழாதே காந்தா, அழாதே. அவன் என் சிநேகிதன், ரொம்பவும் நல்லவன். ரொம்ப நல்லவர் தான். அவரு எங்க இருக்காரு? ஏன் ஏன் அவன் அட்ரஸ கேட்குற? பாவம், அவன் அப்பாவி, ஒன்றும் தெரியாதவன். ஆஹா, ஒண்ணும் தெரியாது. ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாளி வீட்டை கெடுக்கணுவாங்க. அது போகட்டும். அவர் எங்க இருக்காரு அதை சொல்லுங்கன்னா. ஏன் அவனை பத்தியே சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிற?
என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான், அடிக்கடி வருவான் போவான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வீட்டுல உங்க மனைவி தனியாத்தானே இருக்காங்க? ஆமா, எனக்கு நீங்களும் எப்போதும் இங்கே இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. காந்தா, உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாடாகிவிடும் என்று சொல்வார்கள். காந்தா, இந்த மாதிரி பேசாதே. அவனும் அப்பேற்பட்டவன் அல்ல, அவளும் அப்பேற்பட்டவள் அல்ல. இந்த விஷயத்திலெல்லாம் சற்று நிதானமாகவே பேச வேண்டும் காந்தா. உள்ளதை சொன்னா உடம்பு எரிச்சலா தானே இருக்கும். உனக்கு கூட என் மீது இருக்கவில்லையா? ஏன் இப்படி உன் பால் வண்ண ஒளியை பாய்ச்சி என் உயிரை வாங்குகிறாய்? உன் வரவு காண துடித்திருக்கும் வனிதையர்கள் இல்லங்களிலே நீ போய் பொழியக்கூடாதா? உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். நீங்களோ எப்போதும் இங்கு இருக்கிறீர்கள். அவர்கள் இருவரும் அங்கே. உண்மைதான் காந்தா, தெரிவிப்பதும் உண்மைதான். என் மனைவி ஒரு பருவ மங்கை, பாலுவோ பார்த்தவர் மயங்கும் பருவத்தினர். உங்கள் மனைவியோ பருவமங்கி, பாலுவோ பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர். பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் வந்த மங்கைக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் பாழாகிவிடும் என்று சொல்வார்கள். அம்மா, என்னை பெற்றோளே, பெண்ணாக என்னை பெற்றுவிட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா? உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா, உன் அரும்பு மலர் அழகின் உருவாய் மலரும் போது ஆழம் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கி எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா? தனிமை வாட்டிய போதும், காரில் மறுட்டிய போதும், தேனிலும் என்னை திரித்த போதும் களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து வந்த நான் விபச்சாரியா? சொல்லாலும் செயலாலும் சொர்க்கம் இதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தரன் என்னை கொல்லாமல் கொன்று விட்டார். விபச்சாரி என்று சொல்லிவிட்டாரே அம்மா. இந்த வேதனை வாழ் அநீதியிட இருந்து வாழ்வதை விட அகில உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல். சாவு ஒன்றுதான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி. முழக்கையிலே முடிவிலா என் துயரங்களுக்கெல்லாம் ஓர்விட காண வந்திருக்கும் இந்த ஆறுகிறே அணுவணுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவளை உன் அரவணைப்பிலேயாவது மாறாத இன்பத்தை கொடுத்து பைத்தியக்காரி, சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா? வழி உன்னை மணந்தார் பிரிந்தார், அது உன் குற்றமா? மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுகம் தேடி திருவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் பட வேண்டுமா? உணர்ச்சி தன்னை அடக்கி காதலை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா? காதலுக்கணை தொடுக்காத உயிர்க்குல உண்டா? ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய்? என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உலகம் உனக்கு அழிக்க இருக்கும் இன்பத்தை உதறிவிடாதே. உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமழை பொழிய செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்து விடு. தயங்காதே, இது ஒன்றும் புதுமையானதல்ல. பண்பாடு கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பர்த்தா. இப்போது நீயும் விரும்பினார் பத்தினி போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம். அந்த உளுத்து போன பாதையை காட்ட நான் வரவில்லை. அடிமை பெண்ணே, புதுமையை காணவா? உன் இதயத்துக்கேற்ற ஒரு இளைஞனை உலகறியா ஊரறிய ஏற்றுக்கொண்டு இன்ப பாதையிலே பவனிவா. அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழுவதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும்
அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் எறிய செய். வா, அஞ்சாதே, தயங்காதே, தைரியமாக செய். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. சந்திரா, சந்திரா, என்ன இது? மணமாலை. நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமிகளின் லட்சணம்? நானும் மணிமேகலையா? நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா. வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். கவலைகள் உன் இதயத்தை கவ்விக்கொள்ளும் போது கண்ணில்லாத குருடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள். அனாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து. அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாய். பிறகு உனக்கே வாழ்க்கை இணைக்கும். வாழ்விலே இனிமை கொஞ்சம் வழி கேட்க வரவில்லை பாலு. என் தனிமையை போக்க ஒரு துணை வேண்டும் என்கிறேன். துணை? இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ அங்கு தவழும் கொடிகளை பாருங்கள். அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும். தாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள். உங்கள் தொல்லைகள் எல்லாம் பறந்து போகும். இதோ இங்கு மலரும் முல்லையை பாருங்கள். எல்லையிலா இன்பம் பெருகும். தவழும் கொடியைத்தான் பார்த்தேன். அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது. தாவும் பிள்ளையிடம் கேட்டேன். இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது. இதோ இந்த முல்லையை பார்த்தேன். மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது. இவைகள் மட்டுமல்ல பாலு, என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன். உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் பொலித்தது. கரையிலே துடிக்கும் மீனின் வேதனை நீரிலே நீந்தும் அதன் இனத்துக்கு தெரியாது. நான் அவளை கதறுகிறேன், நீங்கள் கதை பேசுகிறீர்கள். உன் வேதனை கண்ணீர் வெந்து போன என் இதயத்திலே வேலை துருகுகிறது. இருந்தாலும் நான் என்னம்மா செய்ய இருக்கிறது? நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு. சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம் பூக்காட்டில் வாழ புது பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள். கண்ணுக்கு இமை வேண்டும், காதலுக்கு இணை வேண்டும், பெண்ணுக்கு பேரழகம் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றார் பொண்ணுக்கு மறைந்தது ஏனோ மறந்து விட்டார்கள். அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புது பாதை கண்ணீரிலே மிதக்கும் என் போன்ற பேதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும். எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பின்தெரியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது சேர்க்கட்டும். திறந்து விட்டவரே, என் கண்கள் திறந்து விட்டது. வேண்டாம் நயவஞ்சகன் அறியே. அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அளந்து விட்டு இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ மோகன், அநியாயமாக ஒன்றும் பேசாதே. இங்கே ஒரு தவறும் நடந்து விடவில்லை. பேசாத மடே. அத்தான் பத்தினி வேஷம் கலைஞ்சிடுச்சுன்னு பயப்படுறிய? அத்தான், என்னை தாங்கள் இவ்வளவு கேவலமாக நினைப்பது சரியா? நான் நினைச்சது தப்பு, நீ செஞ்சது ரொம்ப சரிடி. என் வாழ்க்கையை இருளை செய்து விட்டீர்களே. அதுக்கு விளக்கேச இவனை கூட்டியாந்திய. மோகன், எல்லோரையும் உன்னை போல தாசி வெறியன் என்று எண்ணிக்கொண்டு பேசாதே. நானா தாசி வெறியன்? காம வெறிபிடித்த நாயே, போடா வெளியே. நாக்கரையிலே புரளுபவனுக்கு சந்தன மனம் நாற்றமாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த நினைத்தேன், ஆனால் தோல்வியோடு போகிறேன். இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன். உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே ஒழிந்து விடுகிறேன். காலமாவது உன் கண்களை திறக்கட்டும். காலத்தை பற்றி என்னிடம் கூறாதடா, முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவனடா நான். அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது. எப்பொழுது என்ன கண்டா? இன்னும் வர வர பார், என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும். பார்க்கத்தான் போகிறேன். கலையின் கடைசி கோட்டிலே நின்று கதறும் போது, இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான். பார், போடா வெளியே சிநேகித துரோகி. உள்ளவை சொல். எத்தனை நாள் இப்படி நடக்கும்? சொல் உள்ளவை. நான் ஒரு தவறும் செய்யவில்லை.
அந்த சதிகாரி தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டாள். அவளை யார் சதிகாரி என்கிறாய்? ஐயோ, அவள் ஒரு பரோபகாரி ஆயிற்றே, அவளை போய் சதிகாரி என்கிறாய். அழிந்து போ, இறந்து போ. பொங்கல் சுத்தமா ஆகிட்டாங்க. இப்போ பார்க்கலாம், பொங்கல் இப்போ பார்க்கலாம். இவதான் நடை அழகி நளினா, இவ வந்து உடை அழகி உஷா. இந்த இடத்த கொஞ்சம் கவனமா கவனிக்கிறோம். கண்ணழகி கால் கூப்பிடுறத கேட்கல, புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கியா? கேட்டாம இருக்கு. மூடி வைடி அந்த புத்தகத்தை. ஏன் டாக்டர் இன்னும் வரல? அதான் ராம போயிருக்கானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? ஓடி வர நாகத்துறையா பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க சார், டாக்டர் சார், வாங்க வாங்க வாங்க. இப்ப எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. வேற எப்படி இருக்கு? ரத்தம் பிடிக்கணும் மணியில எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு வர வர ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கு டாக்டர் சார். யோக்கிய பயலுக்கு எந்த நேரத்துல துறைன்னு கூப்பிட ஆரம்பிச்சானோ இப்ப கலர்ல துறையா வரும் சார். வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி கூட, என்னன்னே புரியல. ஆமா, இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல சார், ஏன் கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. புரியலன்னா வேற நல்ல டாக்டரை கூட வச்சுக்கிட்டு பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஆனா அவசியமா என் உடம்புல வேலை பார்த்து கத்துக்காதீங்க டாக்டர் சார், கத்துக்காதீங்க கத்துக்காதீங்க. பயப்படாதீங்க. இங்க கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது பண்ணிட்டு டாக்டர் தான் சொல்றாரு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். முடியாது, என் தொந்தரவு கொடுக்க. அவள் சொல்லுவா, அவ தப்பிக்கிட்டா இல்ல, என்ன டேஞ்சர்ல விட்டுட்டு. பரவாயில்ல, மெதுவா எழுந்திருச்சு நில்லுங்க. முள்ள முள்ள டாக்டர் முள்ள முள்ள. அம்மா, ஐயோ, பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே. ஏன் இப்படி வளைகிறீங்க? வளையிற டாக்டர் காமிக்கிறேன், வளைஞ்சிட்டு போகிட்ட. நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. என் கால வித்தியாசம், என்ன பெட் ஆக்கி வச்சிருச்சு, என்ன பெட் ஆக்கி வச்சிருச்சு. அவ்வளவுதான், நிக்கப்பல உட்கார்ந்து படுப்பீங்க. வெள்ள வெள்ள இருக்கு, இந்த இடத்துல கிள்றேன், வலிக்குதான்னு சொல்லுங்க. புரிய பாருங்க, புரிய பாருங்க. சொல்றாரு பொறனே இல்ல, கதையில ஒண்ணும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானது ரத்தத்துல ஏதாவது கோளாறு அடிச்சு போகுது. ரத்த கோளாறு, ரத்த கோளாறு தானே. ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக நாம சொன்னானே. குடிக்கிறேன், கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்ய சொல்றீங்க டாக்டர் சார்? ரொம்ப நாளா குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வர்றேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டி ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா, டாக்டர் சொல்றேன், இவர் என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒன்னா பத்தாது சார். ஒண்ணு சொல்ல சொல்லு, ஒண்ணு பத்தாது டாக்டர் சார். ஒரு சின்னாவது ஒண்ணு சொல்லு சொல்லு. நோ, சரி 5 சிகரெட் குடிங்க. 5 பத்தாது சார், 5 பத்தாது. 5 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா 5 2 கிள்ளி 10 குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி, நான் வர்றேன். அப்போ அம்மா வாங்க. அவர் வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம், சீக்கிரம் உடம்பு பூரா பரவிவிடும். ஐயோ, குஷ்டம். ராமா, அவருக்கு குஷ்டமாண்டா? பாவம் தங்க. இன்னும் நம்ம ஜாக்கிரதையா பழகணும். நம்ம வெள்ளி பாத்திரத்துல அவருக்கு எதையும் கொடுக்காது. அவருக்கு சில பாத்திரங்களை ஒதுக்கி வச்சிருக்கு. பார்த்து பழகடா, கிட்ட அதிகமா நெருங்காது. நான் ஏன் நெருங்கி பழக போறேன்? டேய், போடா போய் நம்ம பழைய சாமான்லாம் கிடக்கு பாரு, அந்த அறையை காலி செய்யும். ஆமா, விஷயம் தெரியுமா? நம்ம துறைக்கு குஷ்டம் கஷ்டம். அட கஷ்டம் இல்லை, குஷ்டம். பரவாயில்ல.
இப்ப அந்த கட்சி அட்டாக் ஆயிடுச்சு. இது பொண்ணு அட்டாக் பண்ணி என்ன அட்டாக் பண்ணி இந்த உலகத்தை அட்டாக் பண்ண போகுது. ஆரோக்கிய பாம்புக்குள்ள இந்த உலகம் அநியாயமா இருக்க போகுது. அவன் கேட்டியா? படிச்சவங்களும் பணக்காரங்களும் வந்து இடிச்சு விளையாண்டு ஆஸ்பத்திரியா ஆக்கி வச்சு ஆஸ்பத்திரி. நம்ம வீட்டுக்கு டாக்டர் வரலாமா? அவங்க யாருக்கு நினைப்பாங்க. ஐயோ பாவமா, வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப பாவத்தை கண்டுட்டா நொண்டி மாட்டுக்கு வைக்கணும் போட்டு காலுக்கு கட்டு வேலை கட்டி வரதான் வழி வேணா போறதுக்கு எல்லாம் குறைச்சது. நம்ம வீட்டுக்கு டாக்டர் 3 வேலை வந்தா வர்றதுக்கு பீசி போறதுக்கு பீசி அவனுக்கு பீசி நம்ம பணம் பீசி. சாந்தா, நான் கூட கொஞ்சம் கவனமா சரி. இப்பதான் பம்பாயில இருந்து வந்திருக்க பெண் ப்ரொடியூசர் பகவான சந்திச்சு வந்திருக்கேன். நீ மாத்திரம் ஜெஸ்டின்னு சொல்லி சும்மா பயரமா வைக்காரு. அவன் என்ன சொல்றது? நான் இருக்கேன். ஐயோ, நீ கொண்டா நீயா? அரசர மாட்டை கொண்டாண்டா பிறந்த மனசனாலே ஓடி போதும். பம்பாய்க்கு போயிட்டா அந்த மனச தன்னாலே ஓடி போயிடுவான். சாந்தா, நம்ம பகவான் இருக்கானே பெரிய போட்டிப்பர். இந்த ஊர்ல இருக்க பணத்துல பாதி அவங்கிட்ட தான் இருக்கு. அவங்கிட்ட மாடலுக்கு ஒரு காரு, மலபார் ஹில்ஸ்லயே 3 பங்களா, மைட்ரீம் ஸ்டுடியோல பாதி பங்கு. நீ மாத்திரம் நான் போறோம் எல்லாம் நமக்கு என்ன சார்?